ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 13/5/2024 சித்திரை மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 11:10 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னாக பூச நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் தனுசு ராசினேயர்கள், அதில் குறிப்பிட்டு மூல நட்சத்திரத்து நண்பர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் தனுசு மற்றும் கும்பராசி நேயர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சுபமுகூர்த்த நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் அதே போல சஷ்டி ஆக விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய விரும்புகின்றவர்கள் இன்றைய தினம் முருக வழிபாடை விரதமிருந்து மேற்கொள்ளலாம். அனைத்து விதமான சுபகாரிய நிகழ்வுகளையும் நீங்கள் செய்வதற்கு இந்த நாள் மிகச்சிறப்பான நாள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த நாள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேசத்தை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக ஏற்றம் உண்டு. கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். தொழிலில் இருந்த அந்த போட்டிகளை எல்லாம் வெல்லக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம், தொழில் அமைப்புகள் அதெல்லாம் ஒரு புறம் போய்கிட்டு இருந்தாலும் எதிலும் சற்று மனநிறைவு இல்லாமல் இருக்கின்ற நாளாகவும் ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகளை வழங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். கடுமையான உழைப்பும் அதற்கு நிகரான நல்ல பெயர் புகழையும் பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் அளவுக்கு அதிக பணிச்சுமையை மேற்கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் 1-2 முறை சிந்தித்து செயல்படுங்கள். தொழில் சார்ந்து எதுவும் பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது இன்றைய தினம் மேன்மை தரும். மிருகசீரிடம், ரிஷபம் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற நாளாகவும் உறவுகளுக்கிடையே இருந்த அந்த கசப்புக்கள் குறையக்கூடியது மாதிரியான நாளாகவும் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் இடமாற்றத்தை வேண்டுபவர்கள் இன்றைய தினம் தாராளமாக முயற்சிக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்களின் சொல் தட்டாமல் இன்றைய தினம் பணிந்து செல்வது உங்களுக்கு நல்லது. அதேபோல் திடீர்னு வேலை வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் பறிபோவதோ அல்லது வேலை வாய்ப்புகள் நிமித்தமாக நிறைய அலைச்சல்களை, மன உளைச்சல்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவோ இந்த நாள் உங்களுக்கு அமையும். சற்றே நிதானம் தேவை. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இந்த நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோக நாளாக அமைகின்றது. உத்தியோக இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு வித் ப்ரமோஷனோட இடமாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் வெற்றிகளை எட்டக்கூடியது மாதிரியான யோக நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள். உயர்கல்வியில் இருந்த அந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். பூசம், கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். தொழில் சார்ந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தவிப்பீர்கள். அதனால் இன்றைய தினம் பெரிய அளவில் எதுவும் முதலீடுகள் போடுறது, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அகலக்கால் வைக்கிறது இன்றைய தினம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகன பிரயாணங்களில் கொஞ்சம் நிதானத்தை பின்பற்றுவது மேன்மை தரும். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். உடல்நிலை தொந்தரவுகள் அனைத்தும் ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்து சின்ன சின்ன வருமான ஓட்டம் நன்றாகவே அமையும். சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும், கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய நாளாகவும், சமூகத்தில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவுகளுக்கிடையில் அதிக கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உடல் நிலையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. வீண் பிடிவாதத்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுக்க வேண்டாம்.
உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து லோன்ஸ் எல்லாம் கடன்கள் எல்லாம் கிடைக்கப் பெறுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது. உத்தியோகம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். கடுமையான உழைப்பும் அதற்கு நிகரான வருமானமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மேன்மையான நாள். அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். கூடுமான வரையிலும் உடல்நிலையில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த அதிக போட்டியாளர்களை சம்பாதிப்பீர்கள். ஆக போட்டிகளை தாண்டி வெல்லுவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் குறைவு. ஆக கூடுமான வரையிலும் உடல்நிலையிலும் தொழில் போட்டிகளிலும் சமாளிக்க வேண்டியது மிக அவசியமானது. சித்திரை அதாவது கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல்நிலை தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும், கல்வியிலிருந்து அந்த தடைகள் விலகக்கூடிய நாளாகவும், தான தர்மங்கள் செய்வதும் அதன் மூலமாக நல்ல புண்ணிய காரியங்களில் புண்ணியங்களை ஈட்டுவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு நல்ல மன மகிழ்ச்சியை பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத மனக்குழப்பங்களோ அல்லது மன அழுத்தங்களோ ஏற்படும். எந்த ஒரு செயலும் ஆக்டிவாக இல்லாமல் அப்படியே ஒரு மந்த கதியோடு நடைபெறுவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. ஆக கூடுமான வரையிலும் திட்டமிட்டு எந்த செயலையும் நகர்த்த வேண்டும். குழந்தைகளோட உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். விசாக நட்சத்திரம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும், குலதெய்வ அருள் பெறக்கூடியது மாதிரியான நாளாகவும், புத்திரபாக்கியம் சார்ந்த நற்செய்திதனை பெறக்கூடியது மாதிரியான நாளாகவும் அமையப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல ஏற்றம் உண்டு. கல்வியிலும் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் இந்த நாள். அனுஷம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த ஒரு செயலையும் செய்து விடாதீர்கள். பொருளாதாரத்திலும் ஒரு அழுத்தமும் மந்தமும் காணப்படுவது மாதிரியான ஒரு நாளாக அமைவதனால் கூடுமான வரையிலும் உடல்நிலையிலும் பொருளாதாரத்திலும் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம். கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். ஒரு சிலருக்கு கைமாற்ற நினச்சிக்கிட்டு இருந்த இடத்தையெல்லாம் கைமாற்றுறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். பூர்வீக இடத்தை விட்டு வெளியேறணும், இடமாற்றம் அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த இடமாற்றங்கள் எல்லாம் எளிமையாக கைகூடி வருகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம். தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இடமாற்றங்களும் பயணங்களும் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும், எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் அடுத்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆகையினால் அதை பற்றிய கவலையை நீங்கள் கைவிடுவது நல்ல மேன்மையை பெற்றுத்தரும். உதவிகளும் எதிர்பார்த்த இடங்களில் கடன் உதவிகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் முயற்சிகள் அனைத்திலும் தடைகள் தேவையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். இன்றைய தினம் கொஞ்சம் எந்த ஒரு செயலிலும் மும்முரமாக பிளான்லாம் பண்ணிட்டு இறங்குறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் பேக் அடிச்சிருவீங்க, பயந்து போய். ஆக இரட்டை மனதினால் தேவையில்லாத குழப்பம் ஏற்பட்டு பயந்த சுபாவத்தோடு எந்த ஒரு செயலிலும் பின்வாங்குவதற்கான அமைப்புண்டு. ஆக 1க்கு 2 முறை சிந்தித்து எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாளாகவும், வருமான ரீதியாக ஓரளவு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் சின்ன சின்ன அழுத்தங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் நன்முறையிலே நடைபெற்று முடிகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும். கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இதெல்லாம் ஒருபுறம் ஓடிக்கொண்டிருந்தாலும் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களுக்கு குடும்பம் சார்ந்து தேவையில்லாத குழப்பங்களும் குடும்பத்தில் உள்ளவர்களோடு வீண் வாக்குவாதங்களும் ஏற்படுவது மாதிரியான நாளாக அமைவதனால் கூடுமான வரையிலும் உடல் நிலையிலும் குடும்ப விஷயங்களிலும் கவனம் தேவை. அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். வருமான ரீதியாக பரவாயில்லை என்கின்றது மாதிரியான நாளாக அமைகின்றது. வெளியூர் பயணங்கள் மூலமாக சில நல்ல ஏற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகளும் விலகக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். சதயம் கும்பராசியை சார்ந்த சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உடல்நிலையில் சில தொந்தரவுகள் ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் மந்தகதியாக செயல்படுவீர்கள். அதனால் எடுத்த காரியத்தை சொன்ன நேரத்தில் முடிக்க முடியாமல் தள்ளி போடுவதற்கான வாய்ப்பும், அதனால் தொழில் சார்ந்து உங்களுடைய பெயர் டவுன் ஆவதற்கும் வாய்ப்பதிகம். ஆக முடிஞ்ச நேரத்தில் தரேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பாட்டு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் கொடுக்க முடியாமல் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பேருக்கு எடுத்துக்கிடுவீங்க. கால தாமதம் படுத்தி எந்த ஒரு கமிட்மெண்ட்டையும் வச்சுக்கிறது மிக மேன்மை தரும். அவசர வேலைகளாக எதையும் செய்யாதீர்கள்.
பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வெளியூர் பயணங்கள் மிக சிறப்பாக அமையும். வெளியிடங்களிலிருந்து நல்ல வருமான ஓட்டங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதாரம் சார்ந்த ஓரளவு நல்ல நகர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். மீனராசிதனை சார்ந்த இவங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஹெல்த் தொந்தரவு பண்ணும், பொருளாதார ரீதியாக விரயங்கள் ஏற்படும். ஆக உடல் நிலையிலும் பொருளாதார விரயங்களிலும் சற்றே நிதானித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் அன்பு நண்பர்களே, தொழில் பொருளாதாரத்தில் நிதானம் தேவை, அகலக்கால் வைக்க வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான நாளாகவும், சொந்த ஊரை விட்டுட்டு பூர்வீக ஊரை விட்டுட்டு வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்கின்றது மாதிரியான நாளாகவும் அமைகின்றது. பயணங்களால் மேன்மைகள் உண்டு, பயணங்களால் வரவுகள் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நன்றாக முன்னேற்றம் பெறுகின்ற ஆகச்சிறந்த நாள் இன்றைய நாள். ஆக அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த நாள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.